விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுக சேனல் அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். எந்நாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குரோதி வருடம் மார்கழி மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமையான இன்று டிசம்பர் 18, 2024 பஞ்சாங்கத்தின்படி திதி 10/6 காலை வரை திருதியை, பின்னர் சதுர்த்தி, நட்சத்திரம் பூசம் 12:58 காலை வரை, பிறகு ஆயில்யம், யோக மகேந்திரம் 7:33 இரவு வரை, அதன் பின் வைத்ருதி, கரணம் பத்திரை 10:06 காலை வரை, பிறகு பவம் 9:58 இரவு வரை, பிறகு பாலவம், சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைக்கு மேல் நோக்கு நாள் தேய்பிறை. நல்ல நேரம் காலை 9:15 10:15 மணி வரை, மாலை 4:45 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் 10:15 11 மணி, 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் மாலை. ராகு காலம் 12 மணிலேருந்து 1:30 மணி வரை. குளிகை 10:30 மணிலேருந்து 12 மணி வரை. யமகண்டம் 7:30 மணிலேருந்து 9 மணி வரை. கரணம் 6 மணிலேருந்து 7:30 மணி வரை. சூரிய உதயம் 6:23க்கு. இன்னைக்கு சந்திராஷ்ட நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம். இன்னைக்கு கிரக நிலவரங்கள் அப்படின்னு சொல்லும் போது ரிஷபத்துல குரு, கடகத்துல செவ்வாய், கன்னியில கேது, விருச்சகத்துல புதன், துலாத்துல விருச்சகத்துல புதன் இருக்கு, தனசுல சூரியன் இருக்கு, மகரத்துல சுக்கிரன், கும்பத்துல சனி, மீனத்துல ராகு. இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி. திருமயம் ஸ்ரீ சத்தியமூர்த்தி புறப்பாடு இருக்கு. திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாதி பெருமாள் கோயில ஸ்ரீ நரசிம்ம மூலவருக்கு திருமஞ்சன சேவை. ஸ்ரீ விநாயக வழிபாடு இன்னைக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கக்கூடிய நேரம். இன்னைக்கு சங்கட சதுர்த்தி அப்படின்னு சொல்லலாம். மாலை நேரங்கள்ல விநாயகர் வழிபாடு பண்றது உத்தமம். விநாயகர் வழிபாடு எப்படி பண்ணணும்னா, அபிஷேக பொருட்களை கொடுத்து 5 அபிஷேக பொருள், 7 9 அப்படின்ற அபிஷேக பொருளை கொடுத்து நீங்க அபிஷேகம் செய்துட்டு வருவது. இந்த அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, 7:30 சனி அப்படின்ற எந்த சனி சுற்றுகள் இருந்தாலும் அது மிக கடுமையானதாக இருந்தா கூட சங்கடஹர சதுர்த்தி, சங்கடத்தை அறுக்கின்ற, வினைகளை தீர்க்கின்ற அந்த விநாயகர் உங்களோட சங்கடத்தை எல்லாம் தீர்த்து வைப்பார் அப்படிங்கிறது தான் அந்த பிராப்தமான நாள். அந்த நாள்ல பயன்படுத்திக்கிட்டு நீங்க உங்களுடைய கோரிக்கைகளும் வணக்கங்களும் தெரிவிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா விநாயகர் உங்களுக்கு நல் வாழ்க்கையை அருள்வார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ராசி பலன், அவரவர் ராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேஷ ராசிக்காரங்க இன்னைக்கு யோகத்தை அனுபவிக்கக்கூடிய நல்ல நாள். இன்னைக்கு உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். பதவி உயர்வு, பட்டம் பதவி அப்படிங்கிறது உங்களுக்கு அலங்கரிக்கக்கூடிய நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம். அதிர்ஷ்டகரமான நாள்னு கூட சொல்லலாம். நிறைய பேத்துக்கு லாட்ரி, ஸ்பெக்குலேஷன்ல வர பணம்லாம் நிறைய வரப்போகுது. அது இல்லாம சில நேரங்கள்ல யாருடைய சொத்தோ உங்களுக்கு பூர்வீகமாக கிடைக்கக்கூடியதாகவும், ஒரு சொத்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இன்னைக்கு இந்த நாள் நல்ல நாளாக கண்டிப்பா இருக்கு. மேஷராசிக்காரங்களுக்கு மாலை வேளைகள்ல விநாயகர் பெருமானை வழிபடுறது நல்ல பலனை கொடுக்கும். தேன், திணை மாவு இதெல்லாம் வச்சு கண்டிப்பா வழிபடுங்க, ரொம்ப நல்ல பலன். அபிஷேக பொருளை 3 5 7 9 அப்படிங்கிற கணக்குல தானமா கொடுத்து இந்த அபிஷேகத்துக்கு உதவுங்க, ரொம்ப நல்ல பலனை உங்களுக்கு கொடுத்துருவேன். ரிஷபராசிக்காரங்க பெருமை அப்படிங்கிறது இன்னைக்கு உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுடைய செயல்கள் எல்லாம், நற்செயல்கள் எல்லாம், நல்ல வாக்கியங்கள், நல்ல மனசுக்கு இனிய ஒரு செய்திகள் அப்படிங்கிறது வரும். நிறைய நற்செய்தி உங்களுக்கு வீடு தேடி வரும். இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு ப்ரொமோஷன் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும். பதவியில நல்ல மாற்றங்கள், கணவன் மனைவிக்கிட்டே ஒரு நல்ல உறவு, உத்தியோகத்துல நல்ல ஒரு மேன்மை அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும். இன்னைக்கு மாலை வேளைகள்ல விநாயகர் வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப நல்லது. விநாயகர் வழிபாடு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். வெற்றிலை அப்படிங்கிறத வச்சு பழம், பூ, பாக்கு அதெல்லாம் வச்சு அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க, ரொம்ப நல்ல பலன்கள் ஏற்படுத்தி. மிதுன ராசிக்காரங்க இன்னைக்கு மேன்மைகள் அதிக அளவில் இருக்கக்கூடிய நல்ல நாள். இன்னைக்கு ஏற்றங்கள் மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக கண்டிப்பாக உருவாகும். பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி கண்டிப்பாக உங்களோட பயணிக்க வேண்டும். வண்டி வாகனத்துல கொஞ்சம் சிறிது கவனம் இருக்க வேண்டும். அதே மாதிரி உங்களுடைய உணவு பொருட்கள் அப்படிங்கிறதுல கொஞ்சம் விஷமாக ஆகக்கூடிய நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிச்சு
நல்லபடியான உணவுகளை, ஆரோக்கியமான உணவுகளை சேர்த்துக்குங்க. இன்னைக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் எந்த ஒரு செயல்கள் செய்யறதுக்கு முன்னாடி ஆராய்ந்து பின் செய்யறது ரொம்ப நல்லது. இன்னைக்கு விநாயகர் வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப நன்மையை கொடுக்கும். விநாயகருக்கு நீங்க பச்சை ஆடையை கொடுப்பதும் ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படுத்திவிடும். நிறைய பூ கொடுங்க. பூ உங்களுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கெலாம் கொடுங்க. ரொம்ப நல்ல பலன்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏற்படும். கடக ராசிக்காரங்க இன்னைக்கு கொஞ்சம் சோதிக்கும். கடவுளுடைய சோதனை அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கும். எண்ணிய செயல்கள் எல்லாம் ஒரு கஷ்டத்தில் கொஞ்சம் இருக்கும். நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது மீண்டு வரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். நீங்கள் உங்களுடைய செயல்கள் எல்லாம் ஒரு முறைக்கு 100 முறை யோசித்து செயல்படுங்க. பெரியோர்களுடைய ஆதரவு அப்படிங்கிறத திரட்டுங்க. அவங்களுடைய ஒத்துழைப்பு கேளுங்க, ஆதரவு கேளுங்க. அதே மாதிரி உங்களுடைய உற்றார் உறவினர்களுடைய வருகை அப்படிங்கிறது சிறு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் சில வேதனை கொடுக்கக்கூடிய சில விஷயங்களும் நடைபெறக்கூடியதுனால விநாயகர் இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி அப்போ அஷ்டம சனி இருக்கிறதுனால வழிபட்டு வர்றது. தேங்காய் உடைத்து தேங்காயில விளக்கு போடுங்க. நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். சிம்ம ராசிக்காரங்க சிறிது அலைச்சல், பிரச்சனைகள், சிரமங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். உடல்நிலையில ஒரு சில ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது வரும். நிறைய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். சிரமத்துக்கு பிறகு ஒரு சில சின்ன சின்ன சந்தோஷங்கள் அப்படிங்கிறது இருக்கும். தேவைகள் அனைவரும் நிறைவேற்றப்படும். ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். ஆனாலும் ஒரு சில தடை தாமதங்களுக்கு பிறகு அது ஏற்படும். அப்படிங்கிறதுனால உஷாரா இருக்கிறது ரொம்ப நல்லது. வண்டி வாகனத்துல கவனமா இருக்கணும் சிம்மராசிக்காரங்க. இன்னைக்கு உங்களுடைய வழிபாடாக விநாயகரை வழிபடுறது மிகப்பெரிய மாற்றத்தை, வெற்றியை கொடுக்கும். கன்னிராசிக்காரங்க நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நல்ல நாள். இப்போது எல்லா பிரச்சனைகளும் நீங்கி ஒரு சில நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். அனைத்து வகையிலுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக, இனிய நாளாக உங்களுக்கு அமையும். அதிர்ஷ்டகரமான நாளை தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ஆடை ஆபரணங்கள் எல்லாம் சேரக்கூடிய ஒரு நல்ல மதிப்பு மிக்க சமுதாயத்தில் ஒரு நல்ல மதிப்பு அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்கும். இன்னைக்கு விநாயகர் வழிபாடு வெற்றிகளை கொடுக்கும். விநாயகரை வெற்றிலை பாக்கு வைத்து அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பழம், பூ இதெல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணுங்க. ரொம்ப நல்லது நடக்கும். துலாம் ராசிக்காரங்க இன்னைக்கு அமைதியா உங்களுடைய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது கடந்து போகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு. அனைத்து வகையிலுமே ஒரு வெற்றிகளை கொடுக்கக்கூடியது. ஒரு சில பேர் சைலண்டா ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒர்க் பண்ண போறீங்க. இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டே அப்படின்னு சொல்லலாம். அனைத்து வகையிலுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக கண்டிப்பாக உருவெடுக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மாலை பொழுதுகளில் விநாயகர் வழிபாடு வெற்றிகளை கொடுக்கும். விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னைக்கு சந்திராஷ்டமும் கேட்டை நட்சத்திரத்துக்கு இவங்க முக்கிய முயற்சிகள், புது முயற்சிகள், புதிய முடிவுகள் எடுக்கிறது தவிர்க்கிறது அப்படிங்கிறது நல்லது. வண்டி வாகனங்கள்ல கவனமா இருக்கணும். இரவு நேர பயணங்கள், வெகு தூர பயணங்கள் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல விஷயங்களை பண்ணக்கூடிய ஒரு நாளா இருக்கணும். அதை தவிர்த்து தடை தாமதங்கள் அப்படின்னா அன்றாட வேலைகளை மட்டும் நீங்க செய்துவிட்டு வர்றதுக்கு நல்லது. அன்றாட பணிகளை செய்து வர சில தடை தாமதங்கள் ஏற்படும். அதனால விக்ன விநாயகனை வழிபடுறது மூலம் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஒரு தேங்காய் ஒரு விளக்கு போட்டுவாங்க, நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு விளக்கேற்றிடுவாங்க. நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் கண்டிப்பாக. தனுசு ராசிக்காரங்க புகழின் உச்சிக்கு செல்லக்கூடிய ஒரு நல்ல நாள். உங்களுடைய பேச்சுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். மிகப்பெரிய போற்றுதலுக்குரிய நாளாக இன்னைக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கும். வெற்றிகளை உங்கள் வசமாக்கக்கூடிய ஒரு செயல்களாக இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கும். மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு சாத்தியமாகும். சாதனை படைப்பீர்கள். தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு விநாயகர் வழிபாடு வெற்றிகளை கொடுக்கும். விநாயகரை நீங்கள் மஞ்சள் துணி தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு வெற்றிகளை அதிகம் ஈர்க்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். மகர ராசிக்காரங்க இன்னைக்கு ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் அப்படிங்கிறது வெற்றிகளை கொடுக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்கள் ஆன்மீக வழியில நிறைய கிடைக்கும். உங்களோட சிந்தனை முழுக்க சிவபெருமானோடைய இருக்கிறதுனால இந்த யோசிச்சு எதுவுமே செயல்படுங்க. உங்களோட உத்தியோகம், அன்றாட பணிகளை செய்துட்டு வாங்க. ரொம்ப நல்ல பலன்கள் அது ஏற்படுத்தும். ரொம்ப நாளாக நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள். இன்னைக்கு விநாயகரை வழிபடுறது ரொம்ப நல்லது. சங்கட சதுர்த்தி 6, 7, 9 அப்படின்ற அபிஷேக பொருளை கொடுத்தீங்கன்னா ரொம்ப
விக்ன விநாயகன் விநாயகரை அறுத்து மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்கு கொடுப்பார். கும்பராசிக்காரங்க, வெற்றி மீது வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். இன்னைக்கு எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும், நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். அனைத்து வகையிலுமே செயல்கள் எல்லாம் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். கும்பராசிக்காரங்களுக்கு சில தேவையில்லாத பிரச்சனைகள், வீண் விவகாரங்கள், வம்புகள் அதில் தலையிடாமல் இருப்பது ரொம்ப நல்லது. உங்களுக்கு விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது தேங்காயில் விளக்கு போட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லது. நல்லெண்ணெய் போட்டு பஞ்சு தீபம் ஏற்றி விளக்கேற்றங்கள், நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் உண்டு. மீனராசிக்காரங்க, நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சோதனையை தாண்டி சாதனை பெறக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய, நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நல்ல நாளாக இருக்கு. அனைத்து வகையிலுமே செயல்கள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துகின்றேன். அனைத்து ராசிக்காரங்க அனைத்து செல்வங்களும் வளங்களும் நலங்களும் பெறுவ எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.